பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இப்போ பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாங்க. தேங்காய், பச்சை மிளகாய், முந்திரி இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. குடமிளகா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. கிரேவி அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி, குடமிளகாய், பன்னீர் தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. சீரகம், சோம்பு போட்டுக்கலாங்க. இப்போ சீரகம், சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வணக்கிக்கலாங்க வெங்காயத்தை. நல்லா வெங்காயம் வணங்கிருச்சுங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துலாங்க. இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிருச்சுங்க. பச்சை வடை பேசுங்க. இப்போ தக்காளி சேர்த்துடலாங்க. அதில் மீடியம் சைஸ் தக்காளி நான் 4 சேர்த்துருக்கேங்க. இது நல்லா வணங்குங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் பச்சை மிளகாய் தேங்காயில் அரைச்சிருக்கேங்க. அதனால் மிளகாத்தூள் கம்மியாக போடுறேங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். நல்லா பச்சை வடை போட்டுங்க. நல்லா பச்சை வடை போயிடுச்சுங்க. இப்போ லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் குடமிளகா சேர்த்துக்கலாங்க. நல்லா வணங்கிடுச்சுங்க. எண்ணெய் திரண்டு வந்துருச்சு. நான் 1 மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். பன்னீர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய் ஒன்று போட்டு அரைச்சிருக்கேங்க. இப்போ அதை ஊற்றிடலாங்க. இப்போ நல்லா அது கொதி வரட்டுங்க. கிரேவி ஸ்டேஜில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டுங்க. கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. சாதத்துக்கு சப்பாத்தி ஆயிடுச்சுங்க. இட்லிக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு பிணைஞ்சு சாப்பிட்லாங்க. நல்லா இருக்குங்க.